ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லன்ச்சு தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. இன்றைக்கி மார்னிங் போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். பாறை மீனும் மத்தி மீனும் வாங்கினேன். பாறை மீன் வந்து பொரிச்சிக்கலாம், மத்தி மீன் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் பெரிய மீன் போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே தக்காளி இல்லை, இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொட்டிருச்சுங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான். அப்புறம் சிம்பாக்கு தயிர், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. இது வந்து குழம்புக்கு தேவையான பொருள் தான். நான் வந்து வர கொத்தமல்லி தூள் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அரைப்பேன். வர கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, வெந்தயம், 10 வரமிளகா, ஒரு 3-4 பல் பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, இதை மட்டும் நம்ம வறுத்து குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த வரமிளகா மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் வரமிளகா. நீங்கள் சிம்மில் வச்சு வறுக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கருகுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ கலர் மாறும் பாருங்கள். எண்ணெயும் அப்படியே கலர் மாறுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த தனியா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். தனியா, குருமிளகு, சீரகம், பூண்டு, வெந்தயம் இது மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சாஷு கேட்டுகிட்டே இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் சரி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கினாங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு நான் எந்த பொடியும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மசாலாவில் மட்டும்தான் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். மல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வீடே மணமாக இருக்குங்க இதை வறுத்தெடுக்கும்போது. அந்த வெந்தயமும் இருக்கிறனால நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம மீன் கழுவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாறை மீன் தான் வாங்கியிருக்கோம். நான் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். அழகாக பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு இந்த டைம் வாங்கினப்ப. இதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், நல்ல மீன். இப்போ வந்து நம்ம கலக்கிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு அதை கலக்கி ஊற வச்சா தான் நல்லா ஊறும். நான் வந்து எப்பவுமே ஜேபி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஜேபி வாங்கியிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன், ஒரு முட்டை, இது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். நான் கார்ன்ஃப்ளவர் போடுறது உங்களுக்கு காமிக்கல. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி இருந்தால் தான் வந்து எல்லா மீன்லேயும் நல்ல சமமாக மசாலா படும், நல்லா ஊறும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலக்கிட்டேன். அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம தான் 1 hour நான் வந்து ஊற விடுவேன். எப்போவுமே வந்து மீன் வந்து நான் 1 hour ஊற விடுவேங்க. நல்லா உள்ளே ஃபுல்லாக மசாலா இறங்கிடும். இப்போ அடுத்தது நம்ம குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரசத்துக்கும் குழம்புக்கும் 2க்கும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன் புளி. அப்புறம் வந்து நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆறிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து நான் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இந்த அரை மூடி தேங்காய் வந்து 1/2 கிலோ மீனுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சரிங்களா. உள்ளேயே நான் ஒட்டுக்காவே போட்டுட்டேன். நான் 1/2 கிலோ தான், கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால நான் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம 1-2 அரைச்சிக்கலாம். இதை வந்து நறுக்கி போடணும். வெங்காயம் மட்டும் 1-2 நம்ம மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். மசாலாவும் அரைச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி. சரிங்களா. இதை மட்டும் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். எப்பவுமே வந்து நான் இந்த கடாயில் தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன். இதே மாதிரி 2 இருக்குது. ஒன்று வந்து சிக்கனுக்கு, ஒன்று வந்து மீனுக்கு. அதே கடாய் இல்லை. இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா தான் நீங்கள் ஊற்றணும் குழம்புக்கு. அப்போ தான் நல்லது டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு எண்ணெய் எப்பவுமே மேலே இருக்கணும். குழம்புக்கு மேலே எண்ணெய் தெரியணும்.
இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம், சும்மா ஒரு 10 வெந்தயம் அந்த இதில் போட்டால் போதும். ஏன்னா வாய்க்கு வரும்போது கசக்குங்க, அதனால் அளவாக ஒரு 10 வெந்தயம் மட்டும் மணத்துக்காக போட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெடிக்கும், பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, ரொம்ப வெடிக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கேஸ் வந்து நான் வந்து அதிகமாக வச்சுட்டு போட்டுட்டேன். நீங்கள் சிம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் தெரிக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா ரொம்ப வதங்குச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் போயிடும். சும்மா கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்குள்ளே அந்த வெங்காயம் வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி பழம் வந்து கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தக்காளி கரையறதுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வேகும். நமக்கு அது நல்லா வெந்தால் தான் இந்த ஜூஸி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது, ஆனால் இன்னுமே வேகணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் நான் விட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் வேகவே இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாமா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப குழையணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றினோடனே நமக்கு கலர் மாறும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி கரையறக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இது மட்டும்தான் தூளில் வெளித்தூள் வாங்குறதுன்னா மஞ்சத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே நான் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன், சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற மசாலா யூஸ் பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது. நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, அது அன்ஹெல்தி. ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க, அதுக்குள்ளே புளி கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து புளி கரைச்சி வச்சுட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புளி ஊற்றிக்கலாம். சாரிங்க, சளி பிடிச்சிருச்சு, அதனால தான். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும். நல்லா இப்படி கொதித்து வரும்போது நம்ம அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு புளி இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புளி ஊற்றிட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, திருப்பி நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக மல்லித்தலை மேலே அப்படியே தூவிடலாம். தூவி இப்போ நல்லா கொதிக்க விடணும். நல்லா பச்சை வாசம் போகணும். ஏன்னா நம்ம வந்து தனியா வந்து பொடி யூஸ் பண்ணல, நம்ம முழுசாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பச்சை வாசம் நல்லா போகணும். இப்போ நம்ம மத்தி மீன், இது வந்து மத்தி மீன் வந்து குழம்புக்காக நான் வாங்கினேன். நான் எப்பவுமே தலை எடுத்துருவேன், தலையோடு சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது அப்படியே போட்டால் அந்த தலையில் இருக்க அந்த செதிலெல்லாம் வர்றதுனால குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. ஸோ இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராகிடுச்சு. கூட வந்து அந்த பாறை மீனோட சின்ன பீஸ், இது வந்து ஃப்ரை பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இதை குழம்புலேயே போட்டேன், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக கொதிக்குது மீன் குழம்பு. இதில் மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாங்காய் இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் போடலை. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போடணும். இப்போ நீங்கள் மாங்காய் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா புளி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுங்க. ரொம்ப மீன் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நீங்கள் விட்டுறணும். சும்மா கலக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து மீன் உடஞ்சிரும்.
மீன் வேகறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் ஒவ்வொரு மீனாக தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதாகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எப்படி கலக்கிறேன்னு காமிக்கிறேன். அடியிலேருந்து கலக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா அடியிலேருந்து எடுக்கணும், நடுவுலேருந்து எடுக்கக்கூடாது. இது மாதிரி சைடில் அடியிலேருந்து கலக்கணும். இப்படி முன்னாடி இருந்து இது மாதிரி கலக்குனா மீன் உடையாதுங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு மீன் குழம்பு. இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யார் யார் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கடைசியாக வந்து மல்லித்தூள் தூவிடலாம். ஒரு நிமிஷம் மல்லித்தலை தூவி ஒரு நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அடுத்தது வந்து இப்போ நம்ம ஃப்ரை எப்படின்னு பார்த்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து திருப்பி நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். மேலே இது கொஞ்சம் மசாலா ஒட்டலை. நான் மறுபடியும் கலக்கி விட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் மீன் நல்லா கலக்கிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பொரிச்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த குட்டீஸ் வந்தாங்கன்னா இந்த பொரிச்ச மீன் தாங்க அதிகம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சாஷக்குட்டி எப்பவுமே வந்தோன்னே சாப்பாடு தான் சாப்பிடுவா. தம்பி தான் வந்தோன்னே ஸ்நாக்ஸ் கேட்பார். இன்றைக்கி சாஷா நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவா. மீன் வந்து நல்லா உடையாமல் திருப்பி போடணும். பரவாயில்ல, மீன் ஒட்டலை. அடியில் பார்த்திங்கன்னா ஒட்டலை. நல்லா அழகாக மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. இதுக்கு தாங்க 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் ஊற வைக்கணுமா வாங்க, நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா தான் அதில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும், ஒட்டாது. இன்னொன்று என்னென்னா உள்ளே உங்களுக்கு மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணும்போது அந்த சதையிலெல்லாம் அந்த டேஸ்ட்டு தெரியும். பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கொதி கம்மி வந்தோடனே நம்ம மீன் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக சுட சுட மீன் பொரிச்சாச்சு. இப்போ என் ஹஸ்பண்டும் சாப்பிட வந்துட்டார். ஸோ இன்னொரு டைம் போட்டு எடுத்துடலாம். மீதியை குட்டீஸ் வந்தோன்னே அவங்களுக்கு சூடாக பொரித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மீன் பொரித்து எடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பொரித்த மீன் இது. இன்றைக்கி குட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக சூடாக பொரித்து கொடுக்கணும். வாங்க எல்லோரும் இன்றைக்கி சாப்பிட்லாம். இன்றைக்கி சூப்பரான லன்ச் நம்ம வீட்டில். கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ? ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.